ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமியில் இந்த வருஷம் வரப்போகிற குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 1 இந்த 3 எக்ஸாமுக்கும் சேர்ந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் பேட்சில் ஜாயினும் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து எல்லாருமே எழுதுகிற மாதிரி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் டு ஆல் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு 1க்கான கொஷின் பேப்பர் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு வந்து ஒன்லி ஓஎம்ஆரில் தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்போ தான் அது வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஃபோனை பார்த்து நீங்கள் ஏதாச்சும் நோட்டில் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடுங்க. அதே மாதிரி ஓஎம்ஆரும் பிரிண்ட்டு போடுங்க. ரெண்டுத்தையும் பிரிண்ட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் 4க்கா இல்லை குரூப் 2க்கா இல்லை குரூப் 1க்கான்னு கேட்குறீங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து 3 எக்ஸாமுக்கும் சேர்ந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால தான் பேர் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் பேட்ச்னு வச்சுருக்கோம். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ்ன்றது மோஸ்ட்லி எல்லாமே காமன் சிலபஸாக தான் இருக்கும். அதனால தான் தனித்தனியாக நம்ம பேட்ச் போடாமல் ஒரே பேட்சில் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி 3 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி நம்ம ஒரே பேட்ச் மட்டும் போட்டிருக்கோம். அதனால தான் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ்னு வச்சுருக்கோம். கொஷின்ஸும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கோம். எல்லாமே ஹை ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் எடுத்திருக்கோம். குரூப் 1 லெவலுக்கு தான் நம்ம கொஷினே எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போலாம் குரூப் 4க்கும் குரூப் 1க்கும் கொஷின் பேப்பரில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. எல்லாமே நல்லா ஸ்டாண்டர்டாக தான் கொஷின் எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படி எடுக்கும்போது நாமளும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே உங்களுக்கு அப்படி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கொஷின் எப்படி இருக்குன்னு. இந்த டெஸ்ட் பேட்சோட டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 மந்த்து டியூரேஷன் இருக்கும். 8 மாதம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம். இந்த 8 மாதத்துக்கான டெஸ்ட் சீரீஸோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 600 ருபீஸ் தான். 8 மந்த்துக்கான டெஸ்ட் சீரீஸு 50க்கு மேலே டெஸ்ட்டு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்டு தனியாக இருக்கும். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் நான் அனுப்பிச்சிடுவேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். மெட்டீரியல்ஸும் நிறையா உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்புவோம். இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒன்லி 600 ருபீஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். நம்முடைய அகாடமியில் எப்போ டெஸ்ட் பேட்ச் வச்சாலுமே எல்லாருமே பே பண்ணுற மாதிரி ஃபீஸ் வந்து எப்பயுமே அஃபோர்டபுளாக தான் வைப்போம். ஏன்னா நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஒன்லி ஃபீஸ் வந்து கம்மியாக தான் நம்ம எப்போவுமே வைப்போம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து உங்களுக்கு 600 ருபீஸ் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் இப்போ என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு சேர்ந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மட்டும் நாம் இன்னும் ஒரு 2-3 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். நீங்கள் அதுக்குள்ளார ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2 டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டுக்குள்ளார ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 டெஸ்ட்டுக்குள்ளாரே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லேயே இந்த டெஸ்ட்டுக்கான ஃபுல் ஸ்கெடியூலும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து டெஸ்ட்டோட ஸ்கெடியூல் ஸ்ட்ரக்சரு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ டெஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம், என்ன ஃபுல் டெஸ்ட்டு இருக்குது, ஓவரால் டெஸ்ட்டு என்ன இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்கெடியூலு. நீங்கள் ஃபுல்லாக 50 டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ஸ்கெடியூல் இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் நாம் எப்படி நடத்த போகிறோன்னு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில் இருக்கும். ஃபீஸ் வந்து 600. இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான், ஒன் டைம் பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியம் வந்து ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச். இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. பைலிங்குவல்லையும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்காது. அப்புறம் கான்டாக்ட் நம்பரு, இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். 7010935573 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். பே பண்ணுறது எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9500485899 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் பே பண்ணணும். நேம் வந்து அழகிரின்னு உங்களுக்கு காட்டும். இப்படி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் இந்த மாதிரி அனுப்பணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது, என்ன டைமிங்கில் கொஷின் அனுப்புவோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நாம் இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்துட்டு இந்த பிடிஎஃப்பும் நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகி 1 ஹவர் கழித்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இருக்கும். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மார்க்கையும் அப்புறம் இந்த கொஷின் வந்து எப்படி இருந்துச்சு, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, உங்களுக்கு இந்த கொஷின் ஈஸியாக கஷ்டமாக எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இதே வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே நான் சொன்ன நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7010935573 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து 3 டெஸ்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு. 4வது டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இன்னும் அந்த டெஸ்ட் நம்ம வைக்கல. அது வந்து இந்த பேட்ச் ஒர்க்கு கொஞ்சம் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அது லேட் ஆகுது. உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்ட் வந்து வச்சுருவேன். ஏன்னா நிறைய பேர் டெலகிராமில் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு எப்போன்னு. நாளைக்கு வந்து உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் வந்து வச்சிடுறேன். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இந்த பேட்ச் போயிட்டுருக்கிறதுனால இதோட ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அது இன்னும் நம்ம எடுக்கலை. உங்களுக்கு நாளைக்கு வந்து அதுக்கான ஃபுல் டெஸ்ட்டை வந்து வச்சிடுறேன். தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணலான்னா மறக்காமல் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். 2 டெஸ்ட்டுக்கு போட்டிருக்கோம். அதுவும் மறக்காமல் பார்த்துருங்க. நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்முடைய சேனலில் இனிமேல் நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட போகிறோம். நீங்கள் எந்தளவு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மாதிரி நிறையா ஃப்ரீ டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண முடியும், நிறைய வீடியோஸும் போட முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னாலையும் வீடியோ போட முடியும். ஏன்னா சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. இனிமேலும் நீங்கள் அதே சப்போர்ட்டை பண்ணணும். நிறைய பேருக்கு நீங்கள் நம்மளுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரியாமல் இருக்குது. ஒரு சில பேர் வந்து நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபீஸ் வந்து கம்மியாக போட்டிருக்காங்கன்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்முடைய சேனலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த 2026 ஒரு ஜாப் வந்து இருக்குது. டைம் மட்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்கனாலே போதும். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கொஷின் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.